அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதைங்க. இன்னைக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். அவர் சொன்ன ஒரு குட்டி கதையை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை அழைப்பு விடுத்திருக்காங்க. அவரும் அது போயிருக்காரு. அப்ப நிறைய அறிவுரைகள்லாம் அந்த மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப அதுல ஒரு மாணவர் எழுந்திருச்சு, ஐயா, நீங்க கனவு காண சொல்றீங்க, ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நிறைய பிரச்சனை நடக்குது, எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு, நான் எப்படி கனவு காண முடியும், அதை எப்படி நான் என்னால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கதை மூலியமா அவனுக்கு தெரிவிச்சாங்களாம். நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய நமக்கு கதை சொல்லுவாங்க. நம்ம யாருக்குமே அட்வைஸ் பண்ணாவே பிடிக்காது. அதனால தாத்தா பாட்டி என்ன செய்வாங்க, ஒரு கதை மூலியமா நமக்கு நிறைய அறிவுரையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அந்த மாணவருக்கு ஒரு சின்ன கதையை ஒண்ணு சொன்னாராம். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல நிறைய விலங்குகள், பறவைகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வருது. பறவைகள் என்ன செய்யுது, அதோட கூட்டுல இருந்து பகல்ல இறை தேடுறதுக்காக வெளில போயிடுது. இரவு நேரங்கள திரும்ப அந்த கூட்டுக்கே வந்துடுது. அதே மாதிரி நடந்துட்டே இருக்கு டெய்லி. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அதுங்களும் இறை தேடுறதுக்காக பகல்ல கிளம்பி போயிடுதுங்களாம். சோன்னு மழை பெய்யுது. எல்லா பறவையும் பயந்துருச்சுங்க. ஒரு சில பறவைகள் அதோட கூட்டுக்கே திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கை பறக்க வச்சு வந்துருதுங்க. ஒரு சில பறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பறவைகள் என்ன செய்யுதுங்கன்னா, அங்கே ஒதுங்கத்துக்கு எங்காவது ஒரு இடம் பார்த்து ஒதுங்கிடுதுங்களாம். அதுல ஒரு பறவை மட்டும் என்ன செய்யுது, எவ்வளவுதான் மழை அடிச்சாலும் அடிக்கட்டுமே அப்படின்ட்டு அது மட்டும் ரெக்கைய ஃபோர்ஸா விரிச்சு பறந்துகிட்டு மேல போகுதான். ரொம்ப மேல போயிடுச்சான். இருக்கிற பறவைங்க எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஹைட்ல போயிடுச்சான். அப்ப கூட்டுக்கு வர பறவைகள்லாம் பேசிட்டே வராங்களாம். எவ்வளவு மழை பெய்யுது, இதுல இந்த பறவை பாரு இன்னும் மேல பறந்துட்டு போயிட்டே இருக்கு, அது ஒண்ணு கூட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஒதுங்கத்துக்கு எங்க பக்கத்துல இடம் இருக்கான்னு பார்த்து ஒதுங்கணும், எதுவுமே செய்யாம அது மாட்டு மேல போகுது பாரு அப்படின்னு. அந்த பெரிய பறவை என்ன செஞ்சா, இவங்க சொன்னது எதுவுமே காதலே வாங்கிக்காம அது மட்டும் ரொம்ப உயரமா பறந்துட்டு போயிட்டே இருந்துச்சான். அது எந்த பறவை தெரியுங்களா? அதுதான் கழுகு. என்ன செஞ்சா, ரொம்ப ஹைட்டா பறந்துட்டே போச்சான். மேகத்துக்கு மேலேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த மேகத்துக்கு மேல போனா ஒரு சொட்டு மழை கூட இல்லையா. அந்த மேகத்துல இருந்தானே தண்ணி எல்லாம் வருது நமக்கு மழையா. மேகத்துக்கு மேல போயிட்டு பறக்குது, அதோட இரையெல்லாம் தேடுதான். மழை வேகமா வருது, அதனால நம்ம இறையெல்லாம் தேடாம நம்ம கூட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகல. சரி, இங்க பக்கத்துலயே எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒதுங்கவும் இல்லை. அதோட வேலை என்ன, இறை தேடுறது மட்டும்தான். எந்த ஒரு தடை வந்தாலும் அதோடைய வேலையை கரெக்டா அது செய்யுதான். ரொம்ப மேல போயிட்டு இறைய தேடுதான். இந்த கழுகு மாதிரிதான் நீயும் இருக்கணும். உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய இலக்கு என்ன, அதை நோக்கிதான் நீ போகணும். இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு சண்டைகள் வருது வீட்டுல, நம்ம எப்படி படிக்க முடியும், நம்ம எப்படி கனவு காண முடியும் அப்படின்னு சொல்லி நீ பின்வாங்க கூடாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உன் காலுக்கு கீழே போட்டுட்டு நீ அதை மிதிச்சு முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அந்த பையனுக்கு ஒரு கதை மூலியமா அறிவுரை சொன்னாராம். இந்த கதை அந்த மாணவனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தான். ஏன் சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா என்ன? எல்லாருக்குமே உண்டு. எல்லாருடைய மனசுலயும் இதுவாக வேண்டும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நல்ல நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை நம்மளால கொண்டு போக முடியல. அப்படி இல்லாம எல்லாருமே நம்மளோட எண்ணம் என்னவோ அந்த இலக்கை நோக்கி ஓடணும். அந்த கழுகு மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வெற்றி பெறுவோம். இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு வேறொரு கதையோட சந்திப்போம். தேங்க்யூ.